வணக்கம் அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமையில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானாலே இந்த மாதம் பிறக்கின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். அற்புதம். இந்த மாதங்களிலே உங்களுக்கு 2 9 கூடியவர் 9ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ரிஷப ராசியிலே அமைய பெற்று, கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரிய பகவான் 12 கூடையவரும் குரு பகவான் 4 கூடையவர் 10ஆம் இடத்திலே அமைய பெற்று இருக்கின்ற ஒரு அமைப்பு. உங்களுக்கு கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகு பகவானும் 12ஆம் இடத்திலே சந்திரன் கேது செவ்வாய் என்று அமைய பெற்று, 7ஆம் இடத்திலே சனி பகவான் 5 6 கூடையவர் பூர்வ புண்ணியாதிபதி ருணரோண சத்ருஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் அமைய பெற்று ராசியை பார்க்கின்ற ஒரு அற்புதம். இந்த அற்புதம் என்பது கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கண்டிப்பாக அவர் பஞ்சமாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பகவானுடைய அனுக்கிரகம் பார்க்கின்றது. அதுவும் விரையாதிபதியுடன் சேர்ந்து பார்க்கின்ற ஒரு அற்புதம். தனவாக்கு குடும்பஸ்தானம் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு. 9 கூடியவர் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற ஒரு அமைப்பு. பெரியோர்களால் உயர்ந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து. 4ஆம் இடம் 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே இங்கே வரணமயாத நேர்களுக்கு வரணம் வருகின்ற ஒரு அற்புதம். உங்களுடைய 6ஆம் இடத்தை 4 7 கூடையவர் குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு மட்டுமல்லாதது, செவ்வாய் சந்திரன் கேது என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களும் ராகுவுடன் 4 கிரகம் குருவுடன் 5 கிரகங்கள் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு தடை தாமதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் சகோதர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கன்னி ராசிக்கு. கன்னி ராசி என்பது புதன் பகவான் ஆட்சி உச்ச மூலத்திரியோணம் அடையக்கூடிய 12 ராசிகளிலேயே 9 நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் அடையக்கூடிய புத்தி காரகன் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலேயே அமரப்பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது. அற்புதமான உயர்ந்த கணினி துறைகளில் சிவில் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் வேலை செய்யக்கூடியவர்களும் வேலையை சரியாக செய்யக்கூடியதற்கும் ரொம்ப கருத்தும் கண்ணுமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய புத்திகாரர்களுடைய ராசியிலே இது ஒரு உபய ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இது தத்துவார்த்த ரீதியிலே 6ஆம் இடத்தை பற்றி சொல்லக்கூடிய ராசி. சர்வீஸ் ஓரியன்டர்களிலே கண்ணு கருத்துமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ராசி என்றால் அது இந்த கன்னிராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்றது. வீரியத்திலே வெற்றி பெறுகின்றது. சிறு தூர பயணங்களிலே ஒரு உயர்வுகளை கொடுக்கின்றது. உங்களுடைய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானங்கள் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த 3ஆம் இடத்தை 2 கிரகங்கள் பார்க்கின்றது. இது நாள் வரையில் இல்லாத பல நாள்களை விட இந்த மாதங்களிலே நீங்கள் எந்த ஒரு காரியங்களிலே எடுத்தாலும் அந்த காரியங்கள் எடுத்த வேகத்தில் நிறைவு பெறுகின்றது. முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சுப விசேஷங்கள் இது நாள் வரையில் நடத்தாத நேர்கள் இந்த மாதங்களிலே நீங்கள் எடுத்து வைக்கின்ற காரியங்கள் அது வெற்றியையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 12ஆம் இடத்திலிருந்து 3 8 கூடியவர் ஒரு துருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மற்றொரு துருஸ்தானத்திலே மறைந்து அவருடைய பார்வை கண்டிப்பாக உயர்வுகளை கொடுக்கின்றது. அதுவும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த ராசியை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அது உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு. இங்கே 9ஆம் இடத்தில் இருக்க சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. 12ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. அந்த சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இருக்கின்றது. இளைய சகோதரிகளிலே உயர்வுகளும் வெற்றிகளும் சகோதர சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட உயர்வுகளும் அவர்களால் பெருமைகளும் பெரு மகிழ்ச்சிகளையும் பெறுகின்ற ஒரு அற்புதம். மனிதனின் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு காரியங்களாக இருந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு மனிதனை பார்க்க வேண்டும் என்றாலும் முயற்சி வேணும். அந்த முயற்சி ஸ்தானம் பலமாக உங்களுக்கு இந்த மாதங்களிலே வெற்றி நடை போடுகின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்திலே 8 கூடையவர் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்கள். இங்கு 8 கூடையவர் மற்றொரு துருசானங்களில் மறைந்து முயற்சி சாணாதிபதியும் 12ஆம் இடத்தில் முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு. பாக்கியாதிபதியுடன் தொடர்புகள் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் கிடைக்கின்ற காரணத்தினாலே கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 7 கூடையவர் 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் விரையாதிபதி சேர்ந்து
10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கு, மண்மனை வாகனங்கள் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும், பூமி சம்பந்தப்பட்ட இடங்கள் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் விரைய செலவுகள் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கின்றது. இதனால் வரையில் வாகனம் வாங்காதவர்களுக்கு வாங்கக்கூடியவர்களுக்கும், விற்காதவர்களுக்கு விற்கக்கூடியதற்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது. விரையாதிபதி 10ஆம் இடத்திலே குரு பகவானுடன் 4 குடையவரும் சேர்ந்து, விரயஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறது அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு மாதத்தில் முற்பகுதியில் இருக்கிறது. பிற்பகுதியில் அந்த 12 குடைய 11ஆம் இடத்தில் இருந்தும் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும், அங்கே புதன் பகவானும் சூரிய பகவானும் புதாதித்ய யோகத்திலேயும் 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. குலதெய்வங்களின் அருளும் பூர்வ புண்ணியசானம் பலம் பெறுகின்றது. குழந்தைகள் படிப்புகளுக்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதற்கும், வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு வரக்கூடியதற்கும், கடல் கடந்து செல்லக்கூடியதற்கு, அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இந்த வேலையை விட்டுட்டு மற்றொரு வேலைகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதமும் கிடைக்கப் பெறுகின்றது. 7ஆம் இடத்திலே 6 குடையவர் 7ஆம் இடத்திலிருந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஒரு சிறு மாற்றங்கள் வந்து போனாலும், பஞ்சமாதிபதி என்ற முறையிலே ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலும், 2ஆம் இடத்திலே குரு பகவானும் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே ஒரு சில மாற்றங்களை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கும். உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்தவரையில் பாக்கியாதிபதி குடும்பஸ்தானாதிபதி 9ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்களாக இருந்தாலும், குடும்பஸ்தானமாக இருந்தாலும், கண் நேத்திரம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 9 குடையவர் 9ஆம் இடத்தில் ஆட்சி வடிவிலே இருக்க போகின்ற ஒரு அமைப்பும், 3 குடையவர் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பும் எடுக்கின்ற காரியங்களை பெறுகின்றது. 4ஆம் இடத்தை 4 குடையவர் பார்க்கின்றார். அற்புதமான ராஜயோகத்தை உங்களுக்கு 4 குடையவர் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பும், 3 குடையவர் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு எடுக்கின்ற சிறுதூர பயணங்கள், இளைய சகோதரர்களின் முயற்சி ஸ்தானம் சிறுதூர பயணங்களை பற்றி குறிக்கின்றது. அந்த பயணங்களிலே வெற்றிகளை பெறுகின்றீர்கள். 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது. பொருளாதார சம்பந்தப்பட்ட நெருக்கடி இல்லாத உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதியும் 6ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே குலதெய்வங்களின் அருள், குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மைகள் கிடைக்கின்றது. நோய் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அதில் தீர்வுகளும் உயர்வுகளும் வெற்றிகளும் கொடுக்க போகின்றது. காரணம், அவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்ற ஒரு அற்புதம். ஆனாலும் கணவன் மனைவிகளுக்குள்ளே, கூட்டாளிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள், மந்த நிலைமைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த 2.5 வருட காலங்கள் 7ஆம் இடத்திலே இருக்க போகின்ற சனி பகவானால் ஒரு சில கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும், எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு 2ஆம் இடத்தை தனவாக்கு குடும்பஸ்தானத்தை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அனைத்தும் அற்புதமாக வர வேண்டும் என்பதற்காக குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு சுபிட்சமான யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு குடும்பஸ்தானங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலேயே அது ஒரு நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 7ஆம் இடத்தில் வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் அமர்கின்றது. கிடைக்காதவர்களுக்கும் கல்யாண வைபவங்கள், சுபவாக்கியங்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் 10ஆம் இடத்திலே 7 குடையவர் 4 குடையவர் அமைய பெறுகின்ற தொழில்களிலே நல்லதொரு மாற்றம். 6 குடையவரும் 7 குடையவரும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கன்னிராசி நேர்களுக்கு, தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றதும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதி பாக்கிய ஸ்தானங்களிலே பலம் பெற்று 3ஆம் இடத்திலே முயற்சிக்கின்ற காரணம் முயற்சி ஸ்தானாதிபதியும் பார்க்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கின்றது. இந்த வீடு வாசல்களை அழகுகளைப்படுத்தக்கூடிய சுக்கிர பகவான் திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதம். செவ்வாய் பகவானும் அங்கே 12ஆம் இடத்திலே நட்பு ராசியிலே இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. காரணம், நல்லதொரு மாற்றத்தை மண்மனை வாகனங்கள் விற்கக்கூடியவர்களுக்கும் வாங்கக்கூடியவர்களுக்கும் மாற்றத்தை கொடுக்கின்றது. வழக்குகளிலே தீர்ப்புகள் கிடைக்கின்றது. உங்கள் பக்கம் சாதனை கிடைக்கப்பெறுகின்றது. இந்த போகக்காரகன் 6ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் விரையாதிபதியும் சேர்ந்து பார்க்கின்ற இங்கே இந்த குருவின் அனுக்கிரகம் என்பது 12 குடையவருடன் தொடர்பு பெற்று 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. இடமிட்டு இடம் வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதம். கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த மாதங்களிலே குடும்பஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற சுகஸ்தானம் 4ஆம் இடம் வீடு வாசல் சத்து சோகம், தாய்மார்களின் அன்பு மேன்மைகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது. ஒரு வெளிச்சத்திலேயே இருக்கின்றது வீடு வாசல் சொத்து சுகங்கள். வாங்கக்கூடியவர்கள் விற்கக்கூடியவர்கள் நல்லதொரு மாற்றம். பஞ்சமதான பூர்வ புண்ணியதான குழந்தைகளின் மேன்மையில் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை பெறுகின்றீர்கள்.
ஒட்டுமொத்தத்தில் இந்த ஜூலை மாத ராசி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.